Good morning, student. Today topic the coelom cavity or body cavity of rabbit. ஸோ பார்த்துட்டு இருக்கிறது ரேபிட்டோட ஆர்கனைசேஷன், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ இப்போது ரேபிட்டோட த சீலம் கேவிட்டி அதர்வைஸ் கால்டு பாடி கேவிட்டி சரிங்களா. ஸோ சீலம் கேவிட்டி மீன்ஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த பாடி வால் அண்டு கட் வால். ஸோ பாடி வாலுக்கும் கட் வாலுக்கும் இன்பிட்வீனில் ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குபை ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாடி கேவிட்டி ஆர் சீலம் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. இந்த சீலம் கேவிட்டி இந்த கார்டேட்டில் எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கார்டேட் அனிமல்ஸ், ஹையர் அனிமல்ஸ் இருக்குது இல்லையா, ஹையர் அனிமல்ஸில் எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பார்க்கலாம். சீலம் கேவிட்டி ரேபிட் இஸ் எ சீலோமெட் அனிமல். ஸோ ரேபிட் மேக்ஸிமம் இந்த ஹையர் ஆர்டர் திங்ஸ் இருக்க ஆல் த அனிமல்ஸ் ஆர் ஹேவிங் சீலம் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சீலம் கேவிட்டி கண்டிப்பாக அது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். த பாடி இஸ் டிவிசிபிள் இன்டு thoracic கேவிட்டி அண்ட் abdominal கேவிட்டி. thoracic பார்ட்டையும் abdominal பார்ட்டையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய அந்த பகுதி தான் பார்த்திங்கன்னா சீலம் கேவிட்டி. தட் இஸ் கால்டு டயாபெர்கம் அப்படின்னு சொல்லுவோம். டயாபெர்கம் மீன்ஸ் உதர விதாரணம். இந்த உதர விதாரணம் தான் என்ன பண்ணால் மார்பு பகுதியும் வயிற்று பகுதியும் தனித்தனியாக வந்து பிரிக்க ஆரம்பிக்கும். மார்பு பகுதி வயிற்று பகுதி ரெண்டு பார்ட் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய முக்கியமான பார்ட் வந்து இந்த சீலம் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். The thoracic cavity and abdominal cavity separated by the partition is called diabergum. A diabergum is a characteristic features of mammals. Mammals ஓட முக்கியமான கேரக்டர். மேமல்ஸோட கேரக்டர் நம்ம மேமரி கிளான்ஸ், மில்க் ப்ரொடியூசிங் அனிமல்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். அதோட ரொம்ப முக்கியமானது என்ன டயாபெர்கம். டயாபெர்கம் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். பிரீத்திங் மூமெண்ட்ஸ் ஆர் ப்ரொடக்டட் பை த மூமெண்ட் ஆஃப் டயாபெர்கம். ஸோ அதோட முக்கியமானது இந்த பிரீத்திங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த சுவாச பாதை நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் இந்த இடத்துல கூடிய அந்த பர்டிகுலர் பிளேஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லங்ஸ் அண்ட் ஹார்ட் லைஸ் த thoracic கேவிட்டி சரிங்களா. ஸோ thoracic கேவிட்டியில் மாறுபகுதியில் என்ன இருக்குதுன்னா லங்ஸ் நுரையீரலுக்கும் ஹார்ட் இருக்கும் சரியா. நுரையீரலும் இதயமும் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மார்பு பகுதியில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ லங்ஸ் அண்ட் ஹார்ட் லைஸ் த thoracic கேவிட்டி. வெரஸ் த abdominal கேவிட்டி என்க்ளோஸ் த digestive அண்ட் யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் இல்லை. ஸோ அப்டாமல் பார்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, அந்த அதற்கு யூரினோஜென்டல் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டமும் யூரினோஜென்டல் சிஸ்டமும் அப்டாமல் கேவிட்டிலும் thoracic கேவிட்டியில் லங்ஸ் அண்டு ஹார்ட் ரெண்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீலம் கேவிட்டி. ஸோ சீலம் கேவிட்டி அதர்வைஸ் கால்டு பாடி கேவிட்டி. இந்த பாடி கேவிட்டின்னா ஸ்பேஸ் பிட்வீன் த பாடி வால் அண்ட் கட் வால் அப்படின்னு சொல்லுவோம். அது thoracic பார்ட் அண்டு அப்டாமல் பார்ட். ஸோ ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு தின் ஷீட் தட் இஸ் கால்டு டயாபெர்கம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சீலம் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது இருக்குது. நெக்ஸ்ட்டு டைஜஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ரேபிட். ரேபிட்டோட இந்த டைஜஸ்ட் சிஸ்டம் உணவு செரிமான மண்டலம் இப்படிலாம் இருக்குது. த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட் அலிமெண்ட்ரி கேனல் அண்டு அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளாண்ட். ஸோ இதில் முக்கியமானது ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் alimentary canal. So one is alimentary canal and other one is associated digestive glands. ஸோ டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸும் டைஜஸ்டிவ் அலிமெண்ட்ரி கேனல்ஸும் எல்லாமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அலிமெண்ட்ரி கேனல்ஸ் கன்சிஸ்ட் மவுத் பக்கல் கேவிட்டி. இங்கே என்னென்ன அலிமெண்ட்ரி கேனல் இதில் வந்து மவுத் இருக்குது, பக்கல் கேவிட்டி இருக்குது, பேரிங்ஸ், ஊசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், சீக்கம், லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஆனஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலிமெண்ட்ரி கேனல்ஸில் வந்துடும் இல்லைங்களா. ஸோ டைஜஸ்ட் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் அண்டு அலிமெண்ட்ரி கேனல்ஸ் அப்படின்னு பார்ப்போம் சரியா. அலிமெண்ட்ரி கேனல்ஸில் என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா மவுத் இருக்குது, பக்கல் கேவிட்டி இருக்குது, பேரிங்ஸ் இருக்குது, ஊசோஃபேகஸ் இருக்குது, ஸ்டொமக் இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன், சீக்கம், லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்டு ஆனஸ். இதெல்லாமே வந்து அலிமெண்ட்ரி கேனல். பட் கிளாண்ட்ஸ், டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிவர் அண்டு பேன்க்ரியாஸ் ப்ளஸ் சலைவரி கிளாண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸில் வர ஆரம்பிக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தா நம்மளுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இதுதான் இது வந்து ஊசோஃபேகஸ். இந்த பார்ட் வந்து ஊசோஃபேகஸ், இந்த பார்ட் வந்து ஸ்டொமக். இந்த ஊசோஃபேகஸ் ஸ்டொமக்லேருந்து இந்த பார்ட் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த பார்ட்டு ஃபுல்லாகவே ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அப்புறம் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த பார்ட்டு ஃபுல்லாக வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அப்புறம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஸோ இந்த பார்ட்டு ஃபுல்லாகவே சீக்கம் பார்ட். இது வந்து கோலன்.
லார்ஜ் இன்டெஸ்டைன் மூணு பார்ட்டாக பிரிப்போம். ஒன்று சீக்கம் அண்ட் அதர் ஒன் இஸ் கோலன் அண்ட் அதர் ஒன் இஸ் ரெக்டம். சீக்கம் கோலன் ரெக்டம். ஸோ இந்த பார்ட் வந்து கோலன் பார்ட்டு, இந்த பார்ட் வந்து சீக்கம் பார்ட்டு, ஸோ இந்த பார்ட் வந்து ரெக்டம் பார்ட். சரிங்களா? இந்த பார்ட் ஃபுல்லாக வந்து ரெக்டம் டைரெக்டாக அங்கே வந்து ஓப்பன் ஆகும்போதுன்னா ஆனஸ் பார்ட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இல்லை, ஸோ இது வந்து டைஜஸ்டிவ் கேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அலிமெண்ட்ரி கேனல். இல்லை, இந்த அலிமெண்ட்ரி கேனல்ஸில் அதுதான் சரியா. ஸோ ஃபுட்டு மவுத்தில் வந்து டைரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா ஊசோஃபேகஸ் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? மவுத் இருக்குது, மவுத்தில் வந்து ஊசோஃபேகஸ் வர ஆரம்பிக்கும். ஊசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக் வந்து ரீச் ஆகும். ஸ்டொமக்கில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டைஜஸ்டிவ் கிளான்ஸ் ஜூஸ் எல்லாமே என்ன பண்ணால் மிங்கிள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது கூட மிங்கிள் ஆகிட்டு ஸோ இங்கேருந்து என்ன பண்ணால் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடந்துட்டு ஸ்டொமக் இட் லீட்ஸ் டு ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் போக ஆரம்பிக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேன்கிராஸ் இருக்குது, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லிவர் இருக்குது, அந்த பக்கம் வந்து கால் பிளாடர் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஊசோஃபேகஸ். இது வந்து பேன்கிராஸ் பார்ட்டு, இது வந்து லிவரு, இது வந்து கால் பிளாடர். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஒன்று இந்த ஜூஸ் எல்லாம் மிங்கிள் ஆகிட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்படியே ஃபுட் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டவுன் ஆகிட்டு ஸோ இந்த இடத்துல எனர்ஜி சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணால் எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ எனர்ஜி சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஸோ அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே தான் ஸ்மால் இன்டெஸ்டைன் டைரக்ட்லி லீட்ஸ் டு லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லுவோம். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஸ்டார்டிங் பார்ட்டு சீக்கம் பார்ட், இந்த பார்ட் ஃபுல்லாக சீக்கம் பார்ட் இங்கே வர ஆரம்பிக்கும். சீக்கத்தில் அடுத்த பார்ட் வந்து கோலன் இருக்குது. கோலனுக்கு அப்புறம் வந்து ரெக்டம். ஸோ இங்கே இருந்து எல்லாமே தேவையான சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணால் த்ரூ த ஆனஸ் வழியாக வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு மவுத் இஸ் ஏ டிரான்ஸ்வர்ஸ் சைட் பவுண்டட் பை த அப்பர் அண்ட் லோயர் லிப். சரியா? ஸோ இந்த இடத்துல மவுத்தில் அப்பர் லிம்ப் அண்டு லோயர் லிம்ப் அப்படின்ட்டு ரெண்டு பார்ட் இருக்குது. இட் லீட்ஸ் டு த பக்கல் கேவிட்டி. சரியா? ஸோ மவுத்து அப்பர் லிம்ப் லோயர் லிம்ப் அது முடிச்சது வந்து பக்கல் கேவிட்டி லீட்ஸ் டு மஸ்குலர் டங்க். இந்த இடத்துல இருக்குது மஸ்குலர் டங்கில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாஸ் இருக்குது. ஜாஸில் வந்து டீத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து மவுத் பார்ட்டுன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ மவுத் பார்ட்டில் அப்பர் லிம்ப் இருக்குது, லோயர் லிம்ப் இது இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கல் கேவிட்டி. ஸோ இது எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னா பக்கல் கேவிட்டி வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். பக்கல் கேவிட்டி ஆக்குபைடு தான் மஸ்குலர் டங்க். ஸோ பக்கல் கேவிட்டிக்குள்ளே என்ன பண்ணால் இந்த மஸ்குலர் டங்க் இருக்கும். ஸோ டங்கில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேறு என்ன பார்த்தீங்கன்னா பிஎஸ் டீத் வந்து ப்ரெசென்ட் ஆகி ஜாஸ் இருக்கும். ஜாஸில் வந்து டீத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. பக்கல் கேவிட்டி லீட்ஸ் டு ஊசோஃபேகஸ். பக்கல் கேவிட்டி அப்படி டேரெக்டாக அங்கே வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஊசோஃபேகஸில் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். த்ரூ த பேரிங்ஸ் பார்ட்லேருந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஊசோஃபேகஸ் ஓப்பன் இன்டு த ஸ்டொமக் ஃபாலோட் பை த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஊசோஃபேகஸ் இருக்குது. ஊசோஃபேகஸ் அடுத்து டேரெக்டாக அங்கே வந்து ஸ்டொமக் பார்ட் வர ஆரம்பிக்கும். ஸ்டொமக் பார்ட் அடுத்து வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வர ஆரம்பிக்குது. சீக்கம் இஸ் எ தின் வால்ட் சேக் ப்ரெசென்ட் இன் த ஜங்ஷன் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் இன்பிட்வீனில் கனெக்ஷன் பார்ட் அது நம்ம என்ன சொல்கிறோம் சீக்கம் பார்ட் அப்படி சொல்கிறோம். சீக்கம் பார்ட் இருக்குது. இட் கண்டெயின் பாக்டீரியா அண்ட் ஹெல்ப் த டைஜஷன் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் ரொம்ப முக்கியமான சீக்கம் பார்ட். இந்த இடத்துல வந்து பாக்டீரியா இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியாலாம் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆஃப் செல்லுலார் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ரேபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தழைங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட்டாக எடுத்துக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் வந்து செல்லுலோஸ் அதிகமாக இருக்குது. அந்த செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பாக்டீரியாவுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து அந்த 3% இருக்கும் செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஓப்பன் இன்டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் எங்கே வந்து ஓப்பன் ஆகுதுன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலன் ரெக்டம் பார்ட் இருக்குது. சீக்கிரத்தை தவிர்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா கோலன் இருக்குது. கோலனுக்கு அப்புறம் ரெக்டம் இருக்குது. இந்த ரெக்டம் ஃபைனலி ஓப்பன் அவுட் சைட் பை ஆனஸ். ஸோ கடைசி இந்த ரெக்டம் பார்ட் எங்கே வந்து இது ஓப்பன் ஆகுதுன்னா ஆனஸ் பார்ட்லேருந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இந்த பார்ட் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஊசோஃபேகஸ் வந்து ஸ்டொமக் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த பார்ட் சீக்கம் கோலம் ரெக்டம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணாது வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட். இந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் ஆர் செலவரி கிளாண்ட்ஸ். ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன பார்த்தீங்கன்னா செலவரி கிளாண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸில் எனக்கு செலவரி கிளாண்ட்ஸ் இருக்குது. இல்லை செலவரி கிளாண்ட் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் இருக்குது. கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் இருக்கும். லிவர், பேன்கிரியாஸ், இன்டெஸ்டைனல் கிளாண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிசரி கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஆக்சிசரி கிளாண்ட் அதர்வைஸ் கால்டு டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? த செக்ரேஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் ஹெல்ப் டு டைஜஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் அலிமெண்ட்ரி கேனல். இதெல்லாம் எதுக்கு தரும்னா அங்கே இருக்கிற ஃபுட் மெடிசனில் வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ சலவை கிளான்ஸ் வந்து சலவை செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். லிவர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பேன்கிரியாஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைனல் கிளான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்சைம் செக்ரேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் அதுக்கு தேவையான அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸை
சாஃப்ட்னஸாக மாற்றும். டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ், டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.